இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவரோட டைரக்ஷன்ல தனுஷ், மமிதா பைஜு, சுராஜ் வெஞ்சரமோடு, கே.எஸ். ரவிக்குமார், ஜெயராம், பிருத்திவி பாண்டியராஜன், கருணாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச கர இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ படத்தோட ஹீரோ பேரு கரசாமி. அவரு ஒரு திருடரா இருக்கிறாரு. பிருத்திவி பாண்டியராஜன் கூட சேர்ந்து நெறைய திருட்டு தொழில்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவரு மமிதா பைஜுவ கல்யாணம் பண்ணிட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையில ஈடுபட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், சுயமா தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கேட்கறப்ப எங்கேயுமே லோன் கிடைக்கல. ஸோ அப்பதான் சொல்றாங்க, கேரண்டி இருந்தா நாங்க லோன் தருவோம் அப்படின்னு சொல்லவும், வீட்ல 8 ஏக்கர் நிலம் இருக்கே அத போய் விக்கலான்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு போறாரு மமிதா பைஜுவ கூட்டிட்டு. அப்ப அங்க போனா அவரோட அப்பா கே.எஸ். ரவிக்குமார 10 வருஷம் கழிச்சு பார்க்குறாரு. அவரோட மாமா கருணாஸையும் 10 வருஷம் கழிச்சு பார்க்குறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரு காச திருடிட்டு போனதுனால, அவரு அந்த ஊர் பக்கமே வராம இருந்தாரு. என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்கன்ட்டு. அங்க போனா அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நடந்துச்சு. யாரு நம்மள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்த மாமா அடிச்சு தொரத்துறாரு. நம்மளைய பார்த்தா எப்படியும் சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அப்பா, அன்பா அரவணைக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில அந்த ஊர்ல இருக்கிற விவசாய நிலத்துல யாருமே விவசாயம் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா, ஒரு சொட்டு தண்ணியும் இல்ல, டீசல் டிராக்டர் ஓட்டுறதுக்கும் இல்ல. அப்ப அவர் நிலத்த பத்தி கேட்கலாம் அவங்க அப்பா கிட்ட அப்படின்றப்ப, நிலத்தோட பத்திரத்த நான் பேங்க்ல வச்சு லோன் வாங்கியிருக்கிறேன் டிராக்டர் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கே.எஸ். ரவிக்குமார் சொல்றாரு. இத கேட்டோட்டி தனுஷ் இருந்துட்டு, நம்ம இந்த நிலத்த வச்சு தானே நம்ம வந்து நம்ம லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி அப்ப நம்ம நிலத்த வித்தரலாம். வித்தா வர காசுல நம்மளும் போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு ஒரு இடத்துக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தனுஷ் இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா இருந்துட்டு, "என்ன ஆனாலும் சரி இந்த நிலத்த நான் விக்க மாட்டேன் போடா" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாட்டி, இத போய் மமிதா பைஜு கிட்ட சொன்னா, மமிதா பைஜு இருந்துகிட்டு, அம் அவங்க ஒரு பக்கத்துக்கு சொல்றாங்க லைக், அம் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம வந்து காசு கேட்கறது ரொம்ப தப்பு. நீ போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, மமிதா பைஜுவும், தனுஷும் சேர்ந்து கே.எஸ். ரவிக்குமாரையும் அவங்க அம்மாவையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப, கே.எஸ். ரவிக்குமார் திடீர்னு இறந்துடுறாரு. அப்ப அவரோட டெட் பாடிய அவங்களோட சொந்த நிலத்திலேயே புதைக்கிறோம் அப்படின்றது தான் கொண்டு போறாங்க. போற டைம்ல வந்து பேங்க்குக்கு லோன் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு, நிலத்த ஜப்தி பண்ணி அங்க புதைக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இதுக்கப்புறமேட்டு கதைகள் எப்படி போகுதுன்னா, தனுஷ் வந்து எப்படி அவங்களோட அப்பாவோட டெட் பாடிய வந்து அந்த நிலத்தில புதைக்கிறாரு. காசு எப்படி கட்டுறாரு. இதுக்கப்புறமேட்டு என்ன ஆக போகுது. இதுதான் கத. ஸோ, இதுல வந்து திருடனா இருந்த தனுஷ் நல்லவனா திருந்தி வாழ்றாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த சூழ்நிலைக்கு அப்புறமேட்டு அவர் திரும்பவும் திருடனா மாறுறாரு. எங்க போய் திருடுறாரு, என்ன ஆனாருன்றது தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துல இருக்கிற பெரிய பெரிய ப்ளஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜா அவரோட ரைட்டிங் தான். அ தனுஷ் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து திருட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்பலாம், அந்த இடத்துல அந்த சீன ரொம்ப இன்டென்ஸா கொண்டு போயிருப்பாரு. ஸ்டார்ட்டிங் ஓப்பனிங் சீன்லயுமே சரி, அவரு திருட போன வீட்ல ரொம்ப இன்டென்ஸா கொண்டு போயிருப்பாரு. அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் வரும். அது வந்து ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. மாட்டிப்பாரா? இல்லையா? அது ஒரு மாரி வந்து ஆக்சுவலா நம்ம வந்து எப்படின்னா, மாட்டிக்க மாட்டார்ன்னு தெரியும். ஆனா, அது எந்த மாரி அப்படின்னு சொல்லின்றது தான் வந்து அங்க அவரு கொண்டு போயிருந்த விதம் சூப்பரா இருந்துச்சு. அந்த இன்டென்ஸான சீன்லயுமே லைட்டா ஒரு காமெடி வச்சிருந்தாரு. ஸோ, அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஹாஃப்லயும் அதே மாரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து கொள்ளடிக்க போற ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அந்த இன்டென்ஸான சீன்ன்றது வந்து பயங்கரமா கொண்டு போயிருந்தாங்க. மெயினான வில்லன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயராம் அவரு தான். ஏன்னா, அவரு வந்து ஒரு பேங்கோட ரீஜனல் மேனேஜரா இருக்கிறாரு. அவரு தான் வந்து லோன் தந்து இவங்க அப்பாவெல்லாம் அவங்க அப்பா மட்டும் இல்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சேர்த்தே வந்து ஒரு கடனாளியா ஆக்கிட்டு அவரு ஜாலியா இருப்பாரு. ஸோ, இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசரம் தனுஷ் ஜெயராம் அவர்கள் இருக்கிற அந்த பேங்கோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே திருட ஆரம்பிச்சுருவாரு. ஸோ, ஒவ்வொரு சீன்லயுமே வந்து ரொம்ப இன்டென்ஸா கொண்டு போயிருப்பாங்க. அந்த திருடுற சீன் ஆகட்டும், தனுஷ் போயிட்டு பேங்க்ல அந்த லோன திருப்பி குடுக்கலாம் அப்படின்னு இருக்கிற சீன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்டென்ஸாவே காமிச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபேஸ் ஆஃப் மாரியே இருக்கும். பட் ஆனா அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாரி கூட 2, 3 இடத்துல சூப்பராவே காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் வந்து கவனிக்கிறது என்னன்னா, எங்க போனாலும் ஆண்டவர் ரெஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ, இதுலயுமே ஆண்டவர வந்து காமிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆண்டவர வந்து ஆண்டவராவே காமிச்சிருக்கிறாங்க. அ அது நீங்க படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்.
கிளைமேக்ஸ்ல வந்து ஓகே. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ, இதனால வந்து சுராஜ் வெஞ்சரமேடுக்கு வந்து எல்லாருமே ஹேப்பியா இருக்காங்களே! இருந்தாலும் தனுஷ் தப்பு பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணலான்னு போவாரு. பட் ஆனா போன இடத்துல அவரோட பர்சனல் ஃபேம் வந்து டீகன் ஆயிடும் அப்படின்ற மாரி, நான் அவன இந்த டைம் தப்பிக்க விடுறேன். நீ வந்து ம் இதுக்கு மேல திருடினீன்னா, நான் வந்து உன்னைய தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே புடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தனுஷ் இருந்துகிட்டு, இதுதான் என் ஊரு. நான் இங்க தான் இருப்பேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் எடுக்க வராரு. அதாவது தனுஷ் வந்து மறுபடியும் திருட்டு தொழில்ல இருந்து திருந்தி, அம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சர்றாரு. அவங்க அப்பாவோட கனவ நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்குமேட்டு அவங்க அப்பாவையும் அதே இடத்துல வந்து புதைச்சர்றாங்க. அ ஸோ, இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்டிங். இந்த படத்துல வந்து அவங்கவங்களுக்கு குடுத்த ரோல்ஸ வந்து அவங்கவங்க நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுல ஓகே. ஓவராலா ஒரு நல்ல படமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பெருசா எல்லாத்தையும் ரஷ் பண்ணாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு எதுவும் பெருசா தெரிவிச்சுக்கல. நல்லாவே தான் இருந்துச்சு. அம் அவ்வளதான். ஓவராலா படம் வந்து நல்லா தான் இருக்கு. நீங்க ஒன் டைம் பார்க்கலாம், போய் நம்பி பார்க்கலாம். சூப்பர் படம் தான். ஸோ இவ்வளோதான். இந்த கர அப்டின்ற டைட்டிலுக்கு வந்து இதுதான். அ கர படிஞ்ச ஒருத்தன் திருந்தி வாழ்றான். திரும்ப ஏதோ ஒரு ரீசனுக்காக அ அந்த கரைய திரும்பவும் தன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரான். ஆனா, இந்த வாட்டி அவனுக்காக இல்லாம ஊருக்காக கொண்டு வரான். தியேட்டர்ல நான் நேத்து நைட்டு தான் படம் பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க. அ என்னன்னா, திருடன் விவசாயிங்களுக்கு உதவி பண்றத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்துருக்குறோம். கத்தி படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. எப்பலாம் திருடன் வந்து திருடி விவசாயத்துக்கு உதவி பண்றோம்னு நெனைக்கிறனோ, அப்பலாம் படம் ஹிட்டுன்ற மாரி தான் சொன்னாங்க. இந்த படமும் படம் ஹிட்டு தான். சூப்பராவே இருக்கு. நீங்க இந்த படத்த பார்த்துட்டீங்கன்னா, படம் எப்புடி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்த கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ரிவ்யூ ஷோல சந்திக்கலாம்.